வணக்கம் தொழிகளே. இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பொடியை வச்சு எப்படி ஒரு சூப் அண்ட் தோசை பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் முருங்கைக்கீரையை வச்சு எப்படி பொடி செய்கிறது அப்படிங்கிறத போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சூப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இந்த 1/2 லிட்டர் தண்ணி 3 பேர் சூப் குடிக்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை பொடியை சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, மிளகு, சீரகம் இந்த 3ஐயும் திரிச்சு வச்ச பவுடரை நான் சேர்த்துக்கிறேன். இந்த சூப்புக்குன்னு இல்லை, நீங்கள் எல்லா சூப்புக்குமே இந்த 3ஐயும் திரிச்சு வச்ச பவுடரை நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட நான் 1 நெல்லிக்காவை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லா சூப்புக்கும் நம்ம பொதுவாக தக்காளி யூஸ் பண்ணுவோம். ஆனால் தக்காளிக்கு பதிலாக நீங்கள் நெல்லிக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா புளிப்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சத்தும் கிடைக்கும். வாசனைக்காக ஒரு 4 வெள்ளைப்பூடை நச்சு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொதிக்கும் போதே ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை குறைவான தீயில வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லாவும் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்கீரை பொடி சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. எந்த துவர்ப்புமோ எந்த ஒரு கசப்பு சுவையுமோ இல்லாமல் நல்லாயிருக்கும். அடுத்ததாக தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 கரண்டி தோசை மாவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம முருங்கைக்கீரை பொடி எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஊற்றிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வெறுமனையாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை குடிக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி தோசையிலையோ இல்லை இட்லிலேயோ கலந்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்கீரை பொடி தோசை ரெடி. கண்டிப்பாக இந்த 2 டிஷ்ஷையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வெயிட் லாஸ்க்கான ஹெல்த்துக்கான வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வர காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வெயிட் லாஸ்க்கு பேலியோ டயட், வாட்டர் டயட், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு நிறைய ட்ரை பண்ணி ரொம்ப டயர்டாக வெக்ஸ் ஆயிட்டீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். PCOD, PCOS, தைராய்டு, டைஜஷன் ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன் இஷ்யூஸ், முட்டு வலி, முதுகு வலின்னு பல பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ண, எப்படி இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர அப்படின்னு தெரியாம இருக்கீங்களா? வேற வழி இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க உறுதியா இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வெல்னஸ் கோச் உங்களை கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, உங்களை ஐடியல் வெயிட்டுக்கு சீக்கிரமா ரீச் பண்ண வச்சு உங்க லைஃப் முழுக்க வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணவும் சொல்லி கொடுப்பாங்க. கூடவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வரவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணா போதும். அதே லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.